மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே தாசன். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே வாயில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என் பொருளிலோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என் பொருளிலோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவர் அன்றே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கல்லூரிய நிறுத்தீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம்.
இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. உம்மையிலே பாக்கியவான்கள் சன்னதியில் தங்கியிருப்பார். உம்மையிலே பாக்கியவான்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமே, துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையா, ஓடினாலும் கலைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய
மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றால் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை தந்து, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வை தவிர உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆறுதலின் தெய்வம் அவர். ஆமென். அவருடைய சன்னதியில் வந்து தங்குறது நமக்கு அவ்வளோ பாக்கியம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா வருவதினா எதினா எதினா தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பூமிக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்.
சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
என்னை நீரைத்து நீரால் என்னை செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம மத்தியில் ஆராதனையை தொடர்ந்து நாம் கிறிஸ்டியன் அவர்கள் நடத்துவார்கள். கொஞ்ச நாள் தேவ பிரசனத்தினால நாம் கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்கள் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும்போது எல்லாம் உங்களை பிரகாசிக்க செய்கிறவர். இந்த வேளையிலும் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது எங்கள் முகத்தில் ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே. ஏசப்பா, உண்மை நாங்கள் பார்க்கும்போது கண்களை ஏறெடுக்கும்போது எங்களுக்கான ஒத்தாசை உள்ளத்திலே உண்டு ஆண்டவரே. நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான சுகங்களை ஜீவனை ஆரோக்கியத்தை பெருக செய்கிறவர். உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்புவீராக. அப்பா, உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அன்றைக்கு மேல் வீட்டு அறைகளை இறங்கி வந்து ஆண்டவரே உடைய சீஷர்களை நிரப்பின அதே பிரசனத்தை எங்கள் மத்தியில் இறக்கி தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லா கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் வெளியே வைத்து விட்டு நேரத்திலே நம்மளுடைய கர்த்தர் நாம் கொடுத்திருந்த இந்த நேரத்தை அழகாய் பயன்படுத்தி கொண்டு அவரை ஆராதிக்க துதிக்க அவர் செய்த நன்மைகளை எட்டி பார்த்தவரை ஸ்தோத்திரிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இப்படி ஒரு தருணத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரை, பொல்லாத மனிதர்கள் இருக்கிற உலகத்திலே எங்களை நீ தேர்ந்தெடுத்து உடைய பிள்ளைகளாய் மீட்டெடுத்து எங்களை வைத்திருக்கிறீங்களே ஏசப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்க அப்பா, உண்மை ஆராதிக்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே, வந்து நன்றி ஏசப்பா. இந்த உலகத்தின் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்க உம்முடைய பிரசனம் எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதலப்பா. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மலைகள் எல்லாம் விலகி போகும்ப்பா, பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போகும்ப்பா. உடைய கிருபை ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவே இல்லப்பா. ஹல்லேலூயா. உங்க விலகாத கிருபைக்காக நன்றி. உடைய விலகாத கிருபைக்காக நன்றி. ஒரு நாளுமே நடத்தி வருகிற பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. காலை தோறும் கிருபைகள் புதிவைகளாக இருக்கிறது அல்லவா ஆண்டவரை. இதுவரை நடத்தினீங்க ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்தவர் நடத்த போறீங்க ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களை விட்டு நாங்கள் எங்க ஓடி ஒழிய முடியும்ப்பா. இந்த உலகத்திலே யாரை விட்டு வேணாலும் மறைஞ்சு ஓடி போயிடலாம். ஆனா ஏசப்பா, உடைய பிரசனத்தை விட்டு ஒளிந்து போனா ஆண்டவரே முடிவுகள் பயங்கரமா இருக்கும் ஆண்டவரே. அப்பா, உண்மை நாங்கள் ஒரு நாளும் விட்டு போகாதபடிக்கு அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ கிருபை செய்வீராக. நீ கிருபை செய்வீராகப்பா என்று நாங்கள் கேட்கிறோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது
இந்த ஜெயமானவர் இதோ சம்மயத்தோடு இருக்கிறவர். என் வாழ்வில் என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் ஜீவன் தந்த ரட்சகர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேசி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேசி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 ஓ எங்கள் ஆத்துமா உம்மை பாடுவப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரியப்பா, எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி பாடிக்கொண்டே இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமல் போனாலும் கூட சரி. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல அவரை ஒரு நாளும் மறுதலிக்க கூடாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவரை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு நாளும் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை விட்டு விலகி ஓடாதபடிக்கு ஆண்டவரே, தவறான கப்பலிலே நாங்கள் ஏறாதபடிக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கைட் பண்ணுவீராக. அப்பா ஒரு தகப்பனை போல ஒரு சிநேகிதனை போல எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காக அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏதோ நாங்கள் வந்தோம் ஆராதித்தோம் கடந்து போனோம் இல்லப்பா. நீங்கள் வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கையப்பா. ஒவ்வொரு நாளும் கடத்துவது பெரிய ஒரு கிருபைதான்ப்பா. நீர் எங்களை நடத்தி வரீங்கப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுங்கப்பா. நல்ல பலத்தை கொடுங்கப்பா. சரீரத்தை நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஆத்மாவில தைரியத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய தேவையான கிருபைகளை தருவீராக. ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். கண்களை மூடி பாருங்க. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். விரலின் கண்ணில் சிக்கியாத காற்றில் என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். விரலின் கண்ணில் சிக்கியாத காற்றில் என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். நேசரை காண்பேன் நித்தியம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே.
நாவிலே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரை இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரை இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றோ துதித்திடும் என் உள்ளம் என்றோ போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஆழ்மையுள்ள தேவனை பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் என்னை சுற்றி வேலி அடைத்தார் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் சட்டைகளால் அடைத்துக் கொண்டார் வேடனின் கண்ணியில் சிக்கிறாது காத்திர என்னை சுற்றி வேலி அடைத்தார் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே ஸ்தோத்திரம். உங்களை விட்டா உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லப்பா. நீங்க ஒருவர் எங்களுக்கு போதும், நீங்க ஒருவர் எங்களுக்கு போதும்ப்பா. ஆச்சரியமானவைகளை எங்கள் வாழ்க்கையை செய்கிறவர், நாங்கள் கிரகிக்க கூடாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையை செய்கிறவரப்பா. ஏற்ற நேரத்திலே அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. உங்களுடைய கிளாக் எப்பவும் லாங் அப்பா, எப்பவுமே ஆண்டவரே டிலே டைம் இல்லை ஆண்டவரே, பிஃபோர் டைம் இல்லப்பா. நீர் எப்போதும் ஆன் டைம் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. ஒரு நாளும் நேரம் தவறாமல் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ட்ரஸ்ட் பண்றோம்ப்பா, உண்மை நாங்கள் முழுசா நம்புறோம் ஏசப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் உண்மை மட்டும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் சேர வேண்டிய இடத்திலே சென்று சேர நீர் எங்களை கொண்டு போவீராக. கர்த்தர் நடத்துவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. ஒரு நாள் அந்த கரங்களை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக் கொள்வீராக. தொடர்ந்து பாதுகாத்து நடத்துங்க. வருகின்ற வாரம் முழுவதும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வெயிலினால் எந்த பிரச்சனைகளோ எந்த உடல் பாதைகளோ வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனங்களை கர்த்தர் மாற்றி பலன் தருவீராக. இந்த வேலையில யாரெல்லாம் பலவீனத்தோடு சமூகத்தில் இருக்கிறாங்களோ கர்த்தர் பலப்படுத்துவீராக. சரீரங்களுக்குள்ளே அவயவங்களுக்குள்ளே ரத்த நாளங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வீராக. உடல் முழுச அற்புதங்களை செய்வீராகப்பா. ஒரு அற்புத சுகம் விடுதலை இன்றைக்கு கிடைக்கட்டப்பா. ஆத்மாவே பலன் தருவீராக, சிந்தனையிலே பலன் தருவீராக, தைரியப்படுத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ நல்லவர், உம்மிடத்தில் திருநான மீட்பு உண்டு ஆண்டவரே. உங்ககிட்ட இல்லாதது என்ன இருக்குப்பா? நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோமே. நீர் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீராக. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோட பேசி எங்களை நடத்தி ஆண்டவரே ஒரு நாள் போதித்து நடத்துவீராக. உங்கள் பிரசனத்தோடே நாங்கள் எங்கள் வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. நின்றபடியே ஒரு கவி மட்டும் நாம் திரும்ப பாட போகிறோம். உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்தியிருக்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திருங்க அதிசயம் நடத்தியிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க உயர்த்தி வச்சிருக்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்தி 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்தி. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க உயர்த்தி வச்சிருக்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க உயர்த்தி வச்சிரு. கடைசியாக உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். கடலை உயர்த்தி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள்
எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நம்பிக்கை நீதான் தகப்பனே. உண்மையே நாங்கள் 100க்கு 100 நம்புகிறோம் தகப்பனே. என் நம்பிக்கை நீதான் தகப்பனே, என் நம்பிக்கை நீதான் தகப்பனே. 100க்கு 100 நாங்கள் உண்மை நம்புகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிறவர், நாங்கள் எதிர்பார்க்காத கர்த்தா முடிவுகளை தருகிறவர், நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத கர்த்தாவே எண்ணங்களை கர்த்தாவே நிகழ்வுகளை எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவை செய்கிறவர். அப்பா உம்மை துதிக்கிறோம். தடைகளை தகர்க்கிற கர்த்தர் நீர் தகப்பனே. நல்லவர் 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 நீங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நம்பிக்கை நீதான் தகப்பனே, நண்புறங்கள் நீதான்ப்பா. நாங்கள் சோர்ந்து போன பலவீனமாக இருக்கிற நேரங்களில் எங்களை தூக்கி நிறுத்துகிறவர் நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவை மீதமுள்ள எல்லா பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேணுமாய் நாங்கள் கேட்போம். எங்களோடு நீங்கள் பேசுங்க, காணிக்கப்பதை ஆசீர்வதிங்க. வந்த எங்களை இன்னும் கர்த்தாவை உற்சாகமாக மாற்றுங்க தகப்பன். சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியோர் மட்டுமாய் நீங்கள் ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களை பெறனாய் நீர் மாற்றுங்க. புதி பெறனோடு கர்த்தாவை செல்லும்படி உதவி செய்யுங்க அப்பா. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நீங்க தகப்பனே. பெரியவர் நீங்க, பெரியவர் நீரப்பா. எங்களை இனி மட்டும் நடத்தினீர், இனிமேல் நடத்த போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 9 அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 9. மைக்கில் வாசிக்கலாம். சங்கீதம் 9 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களிகூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடரோடு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட அழிந்து போயிற்று. பொறுமையா வாசிங்க. கர்த்தரோ என்றைக்கும் இருப்பார். நம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கும் ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நியாயம் செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிறவனுக்கு அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்தப்பழிகளை குறித்து அவர்கள் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கூப்பிடுதலை மறவார். மரண வாசலில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதியையெல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். சாதிகள் தங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துர்மார்க்கன் தன் கைகளின் செய்கையை சிக்கிக் கொண்டார்.
துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறது எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் நம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படுவார்களாக. ஜாதிகள் தங்கள் மனுஷர் என்று அறிவுபடிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அருமையான சங்கீதங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 18வது வசனத்துல எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சங்கீதங்களோட ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாமல் இருக்கிற தேவன் அப்பா. கர்த்தாவே, நீ நல்லவர், 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 நல்லவர் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்ப கிருபை உள்ள தேவன் அப்பா. கர்த்தாவே, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. எங்களோடு நீங்க பேசுங்க தகப்பனே. எங்களோடு வாங்க அப்படி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். அறிவிப்பாய் சில காரியங்கள். இன்று மாலை சண்டே ஸ்கூல் நடைபெறும். அதே போல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஜபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஜபம் காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது வெயில் காரணத்தினால். அதே போல் அடுத்த வாரம் மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க, திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. வராதவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு அடுத்த வாரம் 2வது வாரம் மே மாதம் 2வது மாதம் நமக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இருக்கிறது. 1ஆம் தேதி வருகிற வியாழக்கிழமை காலை வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது 6 மணிக்கு. அதிலும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை, ஆமாம் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி ஆராதனை இருக்கிறது. அதற்கும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். அவர் நம்ம கேலண்டர், நம்ம சபைக்கு கேலண்டர் அவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை இந்த நாளிலும் உங்களோடு தேவ செய்தியை கொடுக்க இந்த நேரத்தை கர்த்தர் எனக்கு தந்தபடியால் நான் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அநேகர் வராமல் இருக்கிறார்கள். வருகின்ற வாரத்தில் வரும்படி நாம் ஜெபிக்கலாம். நம்ம சபைக்கு ஒரு புது பேண்ட் மாஸ்டர் கிடைச்சிருக்கிறார். தெரியல நான் சொல்கிறேன். ஆமென். உன்னதான் சொன்னேன். ஆமாம், இமானுவேல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புதன்கிழமையிலிருந்து அவர் தான் பேண்ட் மாஸ்டர். ஸ்தோத்திரம். கண்களை மூடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா, இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தாவே, இந்த நாளுக்கான கர்த்தாவே ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. நீர் கர்த்தாவே வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்களுடைய வசனம் கர்த்தாவே இந்த இடத்துல வரும்படியாய் கர்த்தாவே நீங்கள் எனக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தாவை கேட்கிற கர்த்தாவை எங்களையும் என்னையும் கர்த்தாவை ஆசீர்வதிங்க. கர்த்தாவை வாழ்ந்த வார்த்தை கர்த்தாவை எங்களுக்கு பிரோஜனம் உள்ளதான வார்த்தையாக நீர் எனக்கு மாற வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை ஜபங்களில் வாசிக்கிற அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த செய்திக்கான தலைப்பு கிறிஸ்துவில் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க. கிறிஸ்துவினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் கூட நம்ம வச்சுக்கலாம். கிறிஸ்துவினால் கிடைக்கும்
ஆசீர்வாதங்கள். ஆமென். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 5 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் புதிய ஏற்பாட்டில் 263வது பக்கம். எடுத்துட்டீங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். போல அடுத்து தொடர்புக்கு ரெடி ஆயிடுச்சு. படிக்கலாமா? முதல் வசனத்தை வாசிங்க. சித்தத்தினாலே பவுல் எழுதுகிறதா? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். யார் அவர் எழுதுறாரு? ஃப்ரம் அட்ரஸ் யாரு? கவனிங்க. ஃப்ரம் அட்ரஸ் யாரு? பவுல். யார் எழுதுறது? ஃப்ரம் அட்ரஸ்னா என்னது? ஆமா, பவுல் என்ன பண்றாரு? யாருக்கு எழுதுறாரு பாருங்க. எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேணும்? நமக்கு எழுதுகிறார். எப்படி? கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு பவுல் என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாரு நம்ம படிக்க போறோம். அடுத்த வசனம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்த வசனம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கிறிஸ்துவினால் கிடைக்கும் ஆசீர்வாதம், அதோடு சேர்த்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறது இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லை. எதை பத்தி பார்க்க போறோம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். முதலாவது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இருப்பதற்கு முன்னே முதல் காரியம் என்னது? அவரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்னது? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? சொல்லுங்க. சூஸ் பண்றாரு. நம்மளை என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எங்கேயோ வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாம ஒரு குடும்பத்துல இருந்து நம்ம பிறந்து வளர்ந்துருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? சூஸ் பண்ணார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? முதல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் போறோம், ஒருத்தர் மட்டும் நம்ம கூப்பிடுறோம்னா அது என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? அவங்க மேல நமக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குது? ஒரு தேவை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அவங்கள சூஸ் பண்றோம். இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். நம்ம கிட்ட அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு தொடர்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அவங்ககிட்ட நம்ம அவங்களை கூப்பிடுறோம். இங்க வாங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது போல தேவன் நம்ம என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் என்னது? அவர் நம்மளை தெரிந்து கொண்டு, சொல்லுங்க எல்லாரும். ஆமா, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? அடுத்த கேள்வி நமக்கு வரும். சரி, நான் உலகத்துல இருந்தேன், நான் ஜாலியா அசுத்தமா பாவம் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் போல நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை ஏன் தெரிந்து கொள்ள வேணும் அப்படி ஒரு கேள்வி வரும்ல நமக்கு. நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கனால நம்மளை ஏன் அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி என்ன பண்ணோம்? நம்மளை ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற போது முதல்ல பரிசுத்தமா வாழ்றது, பாவத்தெல்லாம் மறந்து என்ன பண்ணோம்? சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்கிறது. அதுவும் அடுத்து தேவனுடைய மகிமை என்ன பண்ணோம்?
வெளிப்படுத்தணும். தேவனுடைய மகிமை உன் மேலேருந்து நம்ம மேலேருந்து என்ன பண்ணோம்? வெளியில் வரணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக வாழணும். அடுத்து தேவனுடைய மகிமை என்ன பண்ணோம்? வெளிப்படுத்தணும். அப்போ நீ இன்னுக்குள்ளேயே நமக்குள்ளேயே வச்சு நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றது என்னது? இந்த பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தமாக வாழணும். தேவனுடைய மகிமை நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம்? சொல்லணும். ஆமென். ஆமாம். அப்போ நீங்கள் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கணும்? இது கிறிஸ்தவ பாப்பா, கிறிஸ்தவ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க தெரிஞ்சுக்கணும். 3 பேர் போகும்போது நம்ம போனால் எப்படி தெரியணும்? அவங்க கிறிஸ்தவ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? ஆமாம், அவங்க வித்தியாசமான ஆட்கள். அவங்க எப்படி தெரியணும்? நம்ம அவங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம தெரியணும். அது தெரிந்து கொள்ளப்பட்டோம்பா. நான் கிறிஸ்தவன் என்ன பண்ணுறேன்? கிறிஸ்தவனாக மாறிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அது எதுக்காக நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஒரு பெருமை கிடையாது. என்ன கிடையாது? பெருமை இல்லை. நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பயங்கர செலவு பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு விழா மாதிரி கொண்டாடிடுவாங்க. பெருமையாக கொண்டாடுவாங்க. அடுத்த வாரம் பாரு அவங்கள சமைக்க கொஞ்சம் அப்படி இருப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, கொஞ்சம் யாருக்கு வேற யாருக்கும் உடம்பு சரியில்லை, வேற யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க அங்கே ஒரு ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறது? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எப்படி இருக்கணும்? அது பெருமை இல்லை. அன்னைக்கு மட்டும் நான் கிறிஸ்தவன் அப்படின்றத என்ன பண்ணக்கூடாது? ஒரு பெருமையாக எடுத்து நடத்தக்கூடாது. அது எப்படி பண்ணுமா? அது ஒரு பொறுப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கிருஷ்ணா, அது எப்படி இருக்கணும்? பொறுப்பாக இருக்கணும். இப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நம்ம இருக்கும்போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கான ஒரு அது ஒரு என்னவா இருக்கணும்? அது பெருமையாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? ஒரு பொறுப்பாக இருக்கணும். இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க பொறுப்பாக இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பையன் பொறுப்பாக இருக்கிறான்ப்பா அப்படின்னா அவங்க பார்க்கும்போதே அவங்க செய்கிற செயலே என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சிடும். ஐயோ அதுதான் பொறுப்பு இல்லாதவன் அவன். எப்படி பொறுப்பு இல்லாதவன் அவன்? எப்படிப்பட்டவன்? பொறுப்பு இல்லாமல் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கும்போது எப்படி சொல்லணும்? மற்றவங்க நல்ல பொறுப்பான கிறிஸ்தவப்பா, கிறிஸ்தவ எப்படி பண்ணிட்டாங்க? அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க? பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி நம்ம இருக்கிறோமா? அப்படி நம்ம இருக்கிறோமா? பொறுப்பாக நம்ம இருக்கிறோமா? நீங்கள் ஒரு முறை என்ன பண்ணுங்க, சிந்தித்து நம்ம பார்க்கணும். அதே போல அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:9. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனம். 9வது வசனம். சொல்லுங்க, படிங்க. சரி, 2 பேதுரு வாசிங்க. 2 பேதுரு 1:9 வாசிங்க. 2 பேதுரு இருக்கிறான். அடுத்த வசனம். எப்படி இருக்கணுமா? ஆகையால் சகோதரரே சகோதரிகளே, எனக்கு சபையில உட்கார்ந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பானவர்களே, நீங்க எப்படி இருக்கணுமா? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு சபையா இருக்கிறோம், நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாள் ஆட்டம் போட்டு பெருமை காட்டுகிறதுக்கு இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் நமக்கு கிடைக்கவில்லை. நம்ம அழைச்சு அவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு? அது எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாய் நம்ம என்ன பண்ணாத அதுதான் நம்ம என்ன பண்ணோம்? பொறுப்பான ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும்னு நம்ம வாசிச்சோம். ஆமென். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்?
தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்? வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:6 வாசிக்கலாமா? ஆமா, இப்போ என்ன பண்றாரு பாருங்க, நம்மள வந்து அவரு என்ன பண்றாரு, நம்மள சுவிகார புத்திரர் ஆகும்படி. அப்படின்னா என்ன ஆகுது? என்னோட சொந்த பிள்ளையா என்ன பண்றாரு அவரு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம வந்து புறஜாதியா இருந்தாலும் தேவன் நம்ம என்ன பண்றாரு பாருங்க, அவருடைய பிள்ளையா என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்றாரு. நம்மள எல்லாம் என்ன பண்றாரு, அடாப்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? அடாப்ட் பண்றாரு. அடாப்ட்னா என்னது? நம்மளெல்லாம் என்ன பண்ணிருக்காரு அவரு? நம்ம புறஜாதியா, நம்ம யார் கிடையாது, கிறிஸ்துவுக்காக யூதர்களோ நம்ம என்ன பண்றது நம்ம கிடையாது. யார்? நம்ம புறஜாதியா. அவர் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, அடாப்ட் பண்ணிருக்கிறார். நம்மளெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, தத்தெடுக்கிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரியமானவர்களுக்குள் புகழ்ச்சியாக அவருடைய சித்தம் தான், நம்மளுடைய சித்தம் கிடையாது. யார் சித்தம்? நம்மளுடைய சித்தமா? நம்ம இப்போ நம்ம சபைக்குள்ள உட்காந்துருக்கு, நம்மளுடைய சித்தத்தினால அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இல்லை. யாரோட சித்தம்? அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, ஈவு, தயவு, கிருபை என்ன பண்ணுச்சு? அவர் நம்மளை என்ன பண்ணார்? அவரு தத்து எடுத்திருக்கிறார். நீங்கள்லாம் வாங்க, என்னோட பிள்ளைகளாய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தத்து எடுத்து என்ன பண்றாரு பாருங்க, சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்தின் 12, 13, 14, 14 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நாம் யார் இல்லை, மாம்சத்து கடனாளிகள் இல்லை. அடுத்து பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி நீங்க பிழைத்து இருக்கிறீங்க, நாங்கள் மாம்சத்துல இருக்கிறீங்களா, ஒரு நாள் என்ன பண்றோம், அந்த மாம்சம், இந்த உடம்பு என்ன பண்றோம், செத்து போயிடும். ஆவியின் அடுத்து அப்போ ஆவினால் சரீரத்தின் செய்கைகளை என்ன பண்ணுமா, நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம என்ன பண்ணோம், அழித்தால் என்ன பண்ணுவோம், பிழைக்கும். அடுத்து இப்ப யார் புத்திரரா இருக்கிறார்கள் பாருங்க. 14வது வசனம், மேலும் தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படுகிறோமா சொல்றாரு. அவர் சொல்லிட்டார். அந்த நம்ம எபேசியர்ல என்ன வாசிச்சோம், 6வது வசனத்துல, நீங்க எல்லாம் எனக்கு எப்படி இருக்கிறீங்க, சுவிகார புத்திரரா இருக்கிறீங்க. நான் தான் உங்களை என்ன பண்ணிட்டேன், சேர்த்து கொண்டேன். உங்களை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், தேடி எடுத்துக்கிட்டேன், அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களை வந்து நான் தத்து எடுத்துக்கிட்டேன். என்னோட பிள்ளைகளாய் ஆகும்படி நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை நான் தெரியா திரும்ப நல்லா திரும்ப நான் என்ன பண்ணேன், உங்களை சுவிகார புத்திரர் ஆகும்படி நான் உங்களுக்கு தெரிந்து கொண்டேன். இந்த 14வது வசனத்துல என்ன போட்டிருக்காரு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவங்க தான் யாரு, அப்ப எப்படி அவர் சொல்லிட்டாரு, அவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, அவர் நமக்கு வந்து நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல நம்ம தொடர்ந்து இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய ஆவி, ஆமென் சொல்லுங்க, தேவனுடைய ஆவி, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய கிருபை, அவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்ற படியே நம்ம நடந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இல்லைன்னா யார் நம்ம அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். 17வது வசனத்தை, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆவியை எப்படி பெற்றிருக்கிறோம், நம்ம சின்னத்துல என்ன பண்ணுவோம், அப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த உதவி செய்யுங்கன்னு நம்ம யாரை கேட்போம், இயேசுவாவை நம்ம கேட்போம். அதனால தான் சொல்றது பாருங்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இப்போ என்ன சொல்றது, இப்போ நான் உங்களை வந்து என்ன பண்ணிட்டேன்,
ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை பிரித்து எடுத்து நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பிள்ளைகளாய் புறச்சாதியாக இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், சேர்த்து உங்கள் பிள்ளைகளாய் நான் உங்களை மாற்றிட்டேன். என்ன பண்ணுங்க, திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்கு நீங்கள் போகாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமே ஆமே. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில். அடுத்தது எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளையை நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்து புத்திர சுவிகாரம். நம்மளை என்ன பண்ணிட்டார்? அவர் நம்மளுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளையா நம்ம என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். எப்படி மாற்றினாரு? புறஜாதியாக நம்ம இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும்ல, மாற்றி அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணிட்டாரு, மாற்றிருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். எபேசியர்ல அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே தத்தத்தினாலே. நம்ம அடுத்தது நமக்கு அவர் என்ன கொடுக்குறாரு பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல மீட்பு கொடுக்குறாரு. ஆமே, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன கொடுக்குறாரு? மீட்பு கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பாவத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறித்து போயிருந்த நம்மளை என்ன பண்ணிட்டாரு? மீட்பு கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றி விலையேற பெற்ற மீட்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமாம், மீட்பு அப்படின்றது ஒரு நிகழ்வு கிடையாது. அது என்னது? ஒரு அடையாளம். சொல்லுங்க அடையாளம் சொல்லுங்க. மீட்பு என்பது என்னது? அது ஒரு நிகழ்வு கிடையாது. அது ஒரு சாங்கியம் கிடையாது. அது நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த என்னது? அடையாளம். ஆமாவா இல்லையா? நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ள உட்காந்து சபையை நம்ம தேவன் ஆராதனை செய்கிறோம். மீட்பு நம்மளை ரத்தத்தினால மீட்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது என்னது? அது ஒரு நிகழ்வு அல்ல. அது என்னது? அது ஒரு அடையாளம். அது ஒரு புதிய வாழ்க்கை. ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் பின்மாற்றமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய மீட்பை கொடுக்குறார். ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுது? நமக்கு கிடைக்குது. அது குற்ற உணர்வு என்ன பண்ணுது? பாவ மன்னிப்பு நீக்குது. கொலோசியர் 1:14 வசனத்தை நான் வாசிக்கலாம். கொலோசியர் 1:14. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன பண்ணிருக்குது? இது என்ன மீட்பு? இது என்ன மீட்பு? சொல்லுங்க எல்லாரும். இது ஃபர்ஸ்ட் மீட்பு என்னது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நம்ம பாவத்தினால என்ன பண்றோம்? நம்ம பாவத்தினால மரித்திருந்தோம்னு ஒரு வசனம் இருக்குது. பாவத்தினால நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? மரித்திருந்தோம். அந்த வசனம் எங்க இருக்கு? எபேசியர் 2:1 வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மளை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போ பாவம் நம்மளை என்ன பண்ணுது? மரணம் அடைய செய்திருக்கிறது. அந்த மரணம் அடைய செய்திருக்கும் போது என்ன பண்றாரு தேவன்? நம்மளை அதனை வாசிச்சோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அதான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 1:14 என்ன வாசிச்சோம்? வாசிங்க. கொலோசியர் 1:14.
13 வாசிக்கலாமா? நம்மை விடுதலையாக்கிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். குமாரன் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன இருக்குது? உண்டாயிருக்குது. ஒரு பாவ மன்னிப்புன்னா அப்படின்னா நம்மளுடைய நம்ம 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 உசுர் இல்லாமல் இருக்கும்போது, மரணித்திருக்கும் போது அவர் என்ன பண்ணார்? நம்மளை உயிரிழை செய்திருக்கிறார். அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். மீட்பு நமக்கு எப்படிப்பட்டது? நம்ம மரணத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்றார்? நம்மளை சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், உயிர்ப்பிக்கிறார். மரணத்தும் பாவ மன்னிப்பு எப்படி நம்ம குற்றோம், எப்படி நமக்கு வந்து நம்ம உதவி செய்யறதுன்னா, பாவத்தினால மறித்து போயிருந்த நம்மளை என்ன பண்றாரு? அவரு உயிர்ப்பிக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன பண்றாரு? மீட்பு கொடுக்கிறார். அதுதான் நம்ம படிக்கிறோம். அடுத்தது இந்த மீட்பில் வர அடுத்தது அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு என்ன பண்ண போறாரு? விடுதலை கொடுக்க போறாரு. சொல்லுங்க, அடிமைத்தனம். ஒரு பாவத்தினால ஒரு வியாதியில நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அதுல நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. புதிய வாழ்க்கை என்ன பண்ணுது? நமக்கு தொடங்குது. மீட்பு கிடைக்குது. நம்ம வந்து பாவத்திலிருந்து வந்து வெளியில வரோம் அப்படின்னா ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணுது? கிடைக்க போகுது. ரோமர் 6:6 வாசிக்கலாமா? ரோமர் 6:6 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி நம்ம முன்னாடி நம்ம எப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம்? பாவத்துக்கு தான் ஊழியம் செஞ்சோம். பாவம்னா என்னது? எல்லாம் பாவம் நமக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தோம். அடுத்து பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அதோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவோடே கூட நாம் மரித்தோமானால், ஆமா, இதை பாருங்க. இந்த மீட்பு நம்ம கொடுக்கும் போது என்ன கொடுக்குறாரு? நம்ம சேர்ந்து அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறார். அதான் நம்ம வாசிச்சோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இனி பாவத்துக்கு என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நிறைய பொய் பேசுறவங்க நான் பார்த்துருக்கேன். சபைக்கு வருவாங்க, அவ்வளோ உற்சாகமா எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பொய்யா, வாயை திறந்தாலே பொய்யா. அதுக்கு அந்த உண்மையை சொல்ற கூட என்ன பண்ணாது? அது அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லுவாங்க. அதுவும் என்னதான்? பொய் சொல்றது என்னதான்? அது பாவம் தான். இன்னைக்கு வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா, ஆனால் போய் பாருங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்? சபைக்கு என்னால் வர முடியாது. ஏன்பா? இல்லை எனக்கு நான் முக்கியமான நான் போய் ஆகணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம வந்து சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்கிறாங்க. அந்த பெரிய பாவம் தானே. நம்ம சொல்கிறோம், அதில் என்ன பண்ணோம்? அந்த பாவத்துக்கு நம்ம மறிக்கணும். அந்த பாவம் என்ன பண்ணோம்? மறிச்சு அது ஜீவன் இல்லாமல் போகணும். அந்த பாவம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யவே கூடாது. அதுதான் இந்த வசனத்தில், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அரைக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம சபைக்குள்ள வந்து நம்ம கிறிஸ்துவ சரீரமாக நம்ம மாறினோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? நம்ம பழைய சரீரம் என்ன பண்ணிடணும்? கவனிங்க, பழைய சரீரம் என்ன ஆயிடணும்? அவரோட சிலுவையில் என்ன பண்ணணும்? நம்ம அரைஞ்சிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அரைஞ்சிட்டு புது மனுஷனா நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். அப்படியே தான் இருப்பேன். அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன்? அந்த பாவத்தெல்லாம் விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? பேக்கில் வச்சுக்கினே தான் தோடு சுமந்துனே தான் நான் போவோம். அப்படின்னா என்ன வரும்? மீட்பு கிடைக்குமா? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? சொல்லுங்க, சொல்லுங்க. கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்குமா?
இப்போ இப்போ ஒருத்தர் வந்து 8வது படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 8th படிக்கிறாரு, 9th பாஸ் ஆகிட்டாரு. சாரி 8th பாஸ் ஆகிட்டா 9th போகிறான்னு வச்சுக்கோங்களேன். 8th படிச்சு திரும்ப எத்தனை படிச்சு படிப்பாரா? எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன், சொல்லுங்கள். படிப்பீங்களா? அப்படின்னா அந்த 8th புக்கு என்ன பண்ணுவீங்க? தூக்கி ஓரம் கட்டிடணும். அப்போ அதை சேர்த்துனே போனீங்கன்னா என்ன ஆகும்? 9th என்ன பண்ணுவீங்க? புதுசாக போன கிளாஸ் என்ன பண்ணுவீங்க? போட்டு விட்டுருவீங்க. நான் 8th சப்ஜெக்டே படித்தா 9th பாஸ் ஆக முடியுமா? அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த ஸ்டெப்புக்கு பாவ சரீரமான பழைய சரீரத்தை விட்டுட்டு அவர் கொடுத்த மீட்பு என்ன பண்ணோம்? நம்ம வந்து பெற்றுக்கொண்டு நம்ம அதை என்ன பண்ணோம்? அந்த மீட்புக்கு இன்னும் அவருடைய சமூகத்தை சேர்ந்து பொய்யான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நம்ம விட்டுறணும். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஆமாம், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் என்ன பண்ணோம்? விட்டுறணும். விட ட்ரையாவது பண்ணணும். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணோம்? அதெல்லாம் விட்டுட ட்ரையாவது பண்ணணும். ட்ரை கூட பண்ணாமல் அது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு 10 பாவம் செய்கிறேன். அந்த 10 பாவத்தில் 8 பாவத்தை விட்டுட்டேன். 2 பாவம் என்ன பண்ணுது? தொடர்ந்து சொல்லுங்கள், தொடர்ந்து என்ன பண்ணுறேன்? என்ன எனக்கு தொடர்ந்துகிட்டே வருது. அந்த 2 பாவத்தை நம்ம என்ன பண்ணோம்? அறிக்கை செய்து விடணும். இல்லை அது இருக்கட்டும், அது கூட இருந்தால் எனக்கு என்ன பண்ணுது? கொஞ்சம் நல்லா ஓடுது அப்படின்னு ஓட்டணும்னா அந்த மீட்பு என்ன? அவர் கொடுத்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு. சிலுவையில் ரத்தம் சிந்து நம்மளை மீட்டு எடுத்து அந்த மீட்பு என்ன ஆகிடும்? ஆமாம், இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நம்ம ஏழையாக இருக்கிறோம். ஒருத்தர் வந்து நம்ம என்ன பண்ணுறாரு? அவங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பா அப்படின்றாரு. வாங்கி என்ன பண்ணுறாரு? ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு நம்ம பேரில் போட்டுறோம்ப்பா அப்படின்னு போட்டால் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்குமா இருக்க மாட்டோமா? 10 லட்ச ரூபாய் யார் எவருன்னே தெரியாமல் நம்ம அது தகுதியே கிடையாது. உங்கள் அப்பாவை கொடுத்தாரு. யார் கொடுத்தா? உங்கள் அப்பா கொடுத்தாரா? எங்கள் அப்பா கொடுத்தாரா? யாருமே தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போகிறேன்னாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஐயோ எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம், நான் இருக்கிற மாதிரியே இதுக்கு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, யாராவது அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறீங்களா? பா என் பிள்ளைக்கு கூட ஒரு அக்கௌண்ட் இருக்குதுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட் இருக்குது, போட்டு விட்டுரு, அதுக்கு ஒரு போடுப்பா, எனக்கு மட்டும் அது சேர்த்து என்ன பண்ணுவா? சொல்லுங்க. எனக்கு என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு 12 பேர் இருக்கிறாங்கப்பா, 12 லட்சம் 120 லட்சம் போட்டு கொடுப்பான்னு சொல்லமா மாட்டோமா? அப்போ தகுதியே இல்லாத புறஜாதியா இருந்த நம்ம என்ன பண்றாரு? அவரு சேர்த்து நீங்க இந்த ஐஸ்வர்யமா வாங்க, என்னோட பிள்ளையா வாங்க அப்படின்னு சேர்த்து விலையேற பெற்ற மீட்பு. எப்படி விலையேற பெற்ற மீட்பை நம்ம கொடுத்து என் பிள்ளையா வந்துரு, உன்னை நான் பரிசுத்தமா வாழ வைக்கிறேன், நான் என்ன பண்றேன்? உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன், நான் வந்து என்ன பண்றேன்? உன்னை ரொம்ப வந்து உன்னை நான் என்னுடைய பிள்ளையா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐஸ்வர்யவான் சொல்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு? நமக்கு சொல்லி நம்மளை வந்து தகுதியே இல்லாத நம்மளை என்ன பண்றாரு? அவர் பிள்ளையா தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மீட்பை கொடுத்து அவர் ரத்தத்தின் வல்லமை சிந்தி வெளியேறப்பட்ட ரத்தத்தை நம்ம கொடுத்து அவரோட பிள்ளையை நம்ம மாற்றி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறணும். இல்லை நான் என்ன பண்ணுறேன்? நீ 10 லட்ச ரூபா மட்டும் போடு, நான் என்ன பண்ணுறேன்? எதை எடுத்துன்னு அப்படியே போய் ஜாலியாக சுற்றின்னு வர அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? இங்கே வா, அந்த காசு கொடு, என்ன பண்ணுவார்? அந்த காசு கொடு, அந்த காசு நான் என்ன பண்ணுறேன்? நானே என்ன பண்ணுறேன்? வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவான்? ஐயோ நான் என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்றேன்? செய்ய வாங்க ஐயா மன்னிச்சிருங்க, ஒரு முறை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய 10 லட்ச ரூபாவை எனக்கே போட்டுருக்கு அப்படின்னு கேட்போமா? அப்போ நம்ம ரசிக்கப்பட்ட மீட்புன்றது அந்த அளவுக்கு பெருசுதான். 10 லட்சம் நீங்க கொடுத்து உங்ககிட்ட ஒரு வருஷத்துல என்ன பண்ணாங்க? 10 லட்சம் காலி ஆயிடும். என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். ஆமாவா இல்லையா? ஒரு 1000 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்குறோமா? நான் எத்தனை வருஷமா நீங்க அந்த 1000 ரூபாய் வச்சுப்பீங்க? ஒரே நாள்ல காலி பண்ணுறோம். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோமா? இதை நீங்க வச்சிருக்கோமா? இது உங்களுக்கான ஆசீர்வாதமானு சொல்றேன். எத்தனை நாள் மேலே வச்சிருப்பீங்க 10,000 ரூபாவை? 10,000 ரூபாய் ஒரு நாள் செலவு பண்ணாலாம் கொடுக்குறாங்க. விலையேற பெற்ற பாட்டிலாம் வாங்கி
வெளியேற நண்பர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கிளம்புற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட வெளியேற பெற்றது என்னது? அவருடைய மீட்பு. சொல்லுங்க எல்லாரும், அவருடைய மீட்பு. நம்ம உள்ள சபைகள் உட்காந்துருக்கிற நம்ம ஒரு 5-10 பேர் எப்படிப்பட்டவங்களாம்? ஆமாம், 10 லட்ச ரூபாயெல்லாம் என்ன பண்ணும், காலியாக போயிடும். இந்த மீட்பு அவர் கொடுத்து நமக்கு ரட்சிப்பு என்ன பண்ணுது? ஒரு நாளும் வீணா போகாது. ஆமென். அதான் நம்ம வாசிக்கணும். வெளியேற பெற்ற என்ன பண்ணோம், ரத்தத்தை சிந்தி நம்மள என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு கொண்டாரு. அப்ப நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கணும்? 10 லட்சம் நம்ம அக்கௌண்ட் இருக்கிற சந்தோஷம் என்ன பண்ணோம், 10 நாள்ல மாறிடும். ஏன்னா 10 நாள் அந்த காசு என்ன பண்ணோம், காலியா போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், காசு நிறைய இருக்கும்போது என்ன பண்ணணும், கார்ல ஃபுல் பெட்ரோல் போடும். எப்படி போடுவேன்? ஃபுல் டேங்க் போன என்ன பண்ணேன், டேங்க் ஃபுல் பண்ண பாருங்க. நான் இதை யோசிச்சேன் ஒரு நாள், இப்போ நம்ம ஃபுல்லாக பெட்ரோல் போடுறோம், காசு நம்ம எப்படி போடுவோம்? 500 ரூபாய்க்கு போடுவோம். எவ்வளோ? 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய் என்ன பண்ணுவான்? சரி, அப்போ என்ன ஆகுது, அந்த காசு குறைஞ்சி போகுது. எப்படி போகுது கவனிங்க, எப்படி போகுது அந்த காசு? பேக்கெட்டில் இருக்கிற காசு என்ன ஆகுது, குறைஞ்சி, செலவு பண்ணால் குறைஞ்சி போகுது. ஆனால் என்றைக்குமே குறையாத ஒன்று என்ன இருக்குது, அவருடைய மீட்பு. அவர் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னவா சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க, என்னோட ரத்தத்தை சிந்தி நான் என்ன பண்ணவங்கள மீட்டு கொண்டேன். அந்த மீட்பு என்ன பண்ணாது, ஒரு நாளும் குறைஞ்சு போவே போகாது. அந்த அக்கௌண்ட்ல அவர் நமக்கு நம்ம அக்கௌண்ட்ல போட்ட மீட்பு என்ன பண்ணோம், அந்த மீட்பு அப்படியே தான் இருக்கும். ஒரு பைசா கூட மெயின்டெனன்ஸ் சார்ஜு, மெசேஜ் பிடிக்கிற சார்ஜு, ஏடிஎம் போட்டு தேய்ச்சா அதுக்கு ஒரு சார்ஜு, அதெல்லாம் என்ன பண்ணாது, அந்த மீட்பில் குறையவே குறையாது. அந்த மீட்பு எப்படிப்பட்ட மீட்பு, அது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட மீட்பு மாதிரி என்ன பண்ணோம், நம்ம லைஃப் லாங் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள். அப்படியே அப்படியே பெரிய ஐஸ்வர்யவான்களாக நமக்கு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல காசுலாம் குறைஞ்சி போகும். ஆனால் அந்த மீட்பு என்ன பண்ணாது, குறைஞ்சே போகாது, குறைஞ்சே போகாது. மீட்கப்பட்டவர்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் கிடைக்கும். அது என்ன தெரியுமா, தேவனுடைய சமாதானம். சொல்லுங்க, தேவனுடைய சமாதானம். தேவனுடைய உறவு என்ன பண்ணணும்னா, மீட்கப்பட்டோம் அப்படின்னா தேவனோடு நம்ம இருக்கிற ஒரு உறவு ஒரு சீரா இருக்கும், சமமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு என்ன பண்ணாது, வராமல் இருக்கும். தேவனுடைய என்ன பண்ணோம், நமக்கு ஒரு சீரான உறவு. சொல்லுங்க, சீரான உறவு இருக்கும். பகைமை என்ன பண்ணோம், நீங்களும் சமாதானம் இருக்கும். தேவன் நமக்கு கொடுத்த மீட்பு என்ன பண்ணும், சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். சமாதானம் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபைக்கு போவாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, கம்யூனியன் எடுப்பாங்க, திருவிருந்து பங்கு கொள்வாங்க. ஆனால் என்ன பண்ணாது, அவங்ககிட்ட அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானம் என்ன பண்ணாது, இருக்காது. சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அவருடைய மீட்பை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கொண்டீங்க, மனசில் வந்து வச்சுருக்கீங்கன்னா எப்படி இருக்கும், தேவனுடைய சமாதானம் நமக்கு கொடுக்கும். ரோமர் 5:1 வாசிக்கலாமா? இவ்விதமாக விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ண, முதல்ல நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், சமாதானத்தை பெற்று இருக்கிறோம். தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு, இன்னொன்று மீட்பு கொடுத்ததோடு சேர்ந்து இல்லாம அந்த மீட்புக்குரிய சமாதானத்தை என்ன பண்ற, நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென். அடுத்தது ஒரு புதிய மனம், ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நம்ம மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு என்ன பண்றாரு, அவர் புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு புதிய மனசு, ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு என்ன பண்றது, கிடைக்குது. பழைய வாழ்க்கை என்ன பண்றாரு, மூடிடுறார். அந்த வாழ்க்கை என்ன பண்ணுது, மூடி. அந்த வாழ்க்கையை போய் நம்ம என்ன பண்ண, திறந்து எடுத்து பார்க்கவே கூடாது, அதை மூடி விட்டுறணும். புதிய வாழ்க்கை நம்ம கொடுத்தாரு, மீட்கப்படுத்துட்டாருன்னா அந்த பழைய வாழ்க்கையை போய் திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம மீட்பு பெற்ற என்ன பண்ணோம், அதுக்கான தகுதி இல்லாத நம்ம ஆயிடும். மீட்பு நம்ம பெற்றுக்கிறோன்னா என்ன பண்ணோம், புதிய வாழ்க்கைக்கு போயிடணுமே தவிர பழைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது.
ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமா, இப்ப எப்படி இருக்கிறார் பாருங்க. பழையவைகள் கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, மீட்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ண போயிருக்குன்னா என்ன ஆகுது? ஒளிந்து போயிடும். என்ன ஆயிடும்? ஒளிந்து போயிடும். புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்த மீட்பு எப்படிப்பட்டது? ஒரு வாழ்க்கை, புதுசா இருக்கிற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்? வாழணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம என்ன பார்த்தோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஜபராஜ் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதே போல ஆல்ரெடி யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு? தத்து எடுத்திருக்கிறார். நம்மள என்ன பண்ண, ஒரு பிள்ளையா என்ன பண்ணிருக்கிறாரு? மாத்தி இருக்கிறார். நம்ம புறஜாதியா இருந்தாலும், தகுதியே இல்லை அந்த இடத்துக்கு அப்படின்னாலும், நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த இடத்துல தகுதியா மாற்றி நம்ம என்ன பண்ற, அந்த இடத்துல புத்திர சுவீகாரம்னா, புத்திர சுவீகாரம்னா என்னது? உன் சொத்து, அவர் சொத்து. அதுக்கப்புறம் யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். யாருக்கு தான்? இப்போ அப்பாவோட சொத்து யாருக்கு வரும்போது? பிள்ளை. அப்போ அந்த புத்திர சுவீகாரம்னா என்னது? என்னோட சொத்து, என்னோடது எல்லாமே யாருக்கு தான்? என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு யார் சொல்றாரு? ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு. உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? இது எல்லாம் எனக்கு யாருக்கு தான்? எது தான்? அப்ப யாருக்கு தான்? உங்களுக்கு தான், என்னோட பிள்ளை தான், உனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்தது என்ன பார்த்தோம்? மீட்பு. மீட்பு நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் நம்ம என்ன பண்றோம்? பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது படிக்கலாம். தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எபேசியர்ல 1:1 எபேசியர் வாங்க இருக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த கிருபையை புத்தியோடும் பண்ணினார். அடுத்து நிறைவேறும் போது தீர்மானித்திருந்த ரகசியத்தை இப்போ நம்ம மீட்டுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அடுத்த ஆசீர்வாதம் என்னது? அவரோட ரகசியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க. வெளிப்படுத்துகிறார். அப்போ அவரோட ரகசியம் அதெல்லாம் என்ன பண்ண போகுது? நமக்கு கிடைக்க போகுது. என்ன பண்ண போகுது? கிடைக்க போகுது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடுத்தது என்னது? அவருக்கு இருக்கிற சீக்ரெட்ஸ், அவருக்கு இருக்கிற எல்லா சீக்ரெட்ஸும் நமக்கு என்ன பண்ண போறாரு? சொல்ல போறாரு, கம்யூனிகேட் பண்ண போறாரு. நமக்கு ஒவ்வொரு சீக்ரெட்ஸாக என்ன பண்ண போறாரு? சொல்ல போறாரு. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறோம் பாருங்க. அவருடைய பார்வையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல அவர் எல்லா ரகசியம் நமக்கு என்ன பண்றாரு? கம்யூனிகேட் பண்றாரு. சில பேர் அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. எங்கம்மா உன் பையன்? அவன் எங்க போய்கிறான்னு என்னது எனக்கு தெரியாது. எங்கடா அவங்க அப்பாவை காணோம், அவர் எங்க போனாரு, எனக்கு நான் பண்ணாரு. உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கிக்கிறாரு, அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்க வாங்கிக்கிறாரு? சில காரியங்கள் அப்பெல்லாம் நடக்கும். உங்க அப்பாவுக்கு அங்கெல்லாம் சொத்து இருக்குது, உங்களுக்கு தெரியவே தெரியாதான்னு. தெரியவே தெரியாது எனக்கு. அந்த மாதிரி என்ன பண்றது? உலக மனுஷன் மாதிரி என்ன பண்ணல, தேவன் என்ன பண்ணல எப்படி வைக்கிறாரு? அவர் ரகசியத்தை எல்லாம் என்ன பண்றாரு? நம்ம கிட்ட சொல்ல போறாரு. நம்ம அவர்கிட்ட போய் ஜபம் பண்ணி அவரிடத்துல நம்ம அவரோட லைன்லயே இருந்தோம்னா, அவருடைய பாசத்திலேயே இருந்தோம்னா என்ன பண்ணுவார்? அவர் ரகசியத்தை நமக்கு சொல்லுவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அடுத்தது என்னது? அவர் ரகசியத்தெல்லாம் நமக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? மேலும்
நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு அவர் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால் நமக்கு என்ன பண்ணார்? அடுத்து ஒரு சீல் கொடுக்குறார், ஒரு முத்திரை கொடுக்குறார். யார் நீங்கெல்லாம்? அந்த ஸ்லிப் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள போய் ஓட்டு போட முடியும். அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினால் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு முத்திரை கொடுக்குறாரு. முத்திரைன்னா என்னது? ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஆமா, அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா, அந்த ஸ்லிப் இல்லைன்னா, பூத் ஸ்லிப் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? யாரும் ஓட்டு போட்டீங்க? எலெக்ஷன் யாரும் ஓட்டு போட்டீங்க? ஸ்லிப் இல்லைன்னா நம்ம உள்ள போய் ஓட்டு போட முடியுமா? ஸ்லிப் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? என்னதான் கார்டு என்னதான் வச்சிருந்தாலும் என்ன பண்ண முடியாது? உள்ள போய் ஓட்டு போட முடியாது. அப்போ அந்த ஸ்லிப்பு மாதிரி நமக்கு என்ன பண்ற? தேவனு ஒரு முத்திரையை கொடுக்குறாரு. எதனால கொடுக்குறாரு? பரிசுத்த ஆவினால ஒரு முத்திரையை கொடுத்து நம்மள என்ன பண்றாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு நம்ம மேல அப்படியே வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம மொத்தம் என்ன பார்த்துருக்கிறோம்? சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்துருக்கிறோம். சொல்லுங்க, ஒன்று ஒன்றா சொல்லுங்க. முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மள என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் சூஸ் பண்ணியிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? மூணு ஒரு கேள்வி இருக்கும். எத்தனை பதில் இருக்கு? எத்தனை பதில் இருக்கும்? 4 இருக்கும், 3 இருக்கும். அது நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? என் பேர் சொல்லி எங்கரன் மேக்கன் டிக் பண்ணிருக்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க. கிரேனான் டிக் பண்ணிருக்காரு. மெர்லின் டிக் பண்ணிருக்காரு. இமானுவேல் டிக் பண்ணிருக்காரு. டென்யான் என்ன பண்ணிருக்காரு? டிக் பண்ணிருக்காரு. அம்மா பேர் போட்டு அம்மா என்ன பண்ணிருக்காரு? டிக் பண்ணி நம்ம என்ன பண்ண? சூஸ் பண்ணிருக்கிறார். உலகத்துல கோடிக்கணக்கான ஜனம், 100கணக்கான ஜனம் நம்ம எதிரில் இருந்தோம். நம்மளால என்ன பண்ணிருக்கிறாரு? சூஸ் பண்ணிருக்கிறார். ஏன் சூஸ் பண்ணிருக்கிறாரு? ஏன் சூஸ் பண்ணிருக்கிறாரு? நம்மள என்ன பண்ணாரு? அவர் தெரிந்து கொண்டு, நீ எனக்கு என்ன பண்ண? என்னோட சொந்த மகனா நீ என்ன பண்ணு? வந்துரு அப்படின்னு என்ன பண்ணாரு? சூஸ் பண்ணிருக்கிறார். அடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு? சூஸ் பண்ண நம்மள, நீ வா என்னோட பிள்ளையா வந்துரு. நான் என்ன பண்ண? தத்து எடுத்திருக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மள தத்து எடுத்து நம்ம பிள்ளையா, அவருடைய பிள்ளையா என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மள மாற்றி இருக்கிறார். அப்புறம் மாற்று நம்ம என்ன பண்ணாரு? பாவத்தெல்லாம் கழுவி நம்ம என்ன பண்ணாரு? மீட் எடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினால நம்ம செஞ்ச பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவத்தை என்ன பண்ணாரு? கழுவி நம்ம என்ன பண்ணாரு? மீட் எடுத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு அது தகுதியே இல்லை. நம்ம அந்த மீட்புக்கு என்ன பண்ணல? தகுதியே இல்லை. நம்ம என்ன பண்ணாரு? அவர் மீட்டு ரத்தத்தை சிந்தி என்னோட பிள்ளையா என்று சொல்லி மாற்றி தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் என்ன பண்ணார்? நமக்கு சொல்றார். ஒரு பிள்ளை தகப்பன் பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்றது போல நம்ம என்ன பண்ணார்? அவரு ரகசியத்தை எல்லாம் சொல்லி அவரோட பிள்ளையாய் மாற்றி பரிசுத்த ஆவி அப்படின்ற ஒரு முத்திரையை நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. நாமே ஆமா, எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம்? பூத் ஸ்லிப் மாதிரி நமக்கு என்ன பண்ணாரு? நமக்கு ஒரு முத்திரையை கொடுக்குறார். பரிசுத்த ஆவியை பெற்றவன் நீ. நாமே பரிசுத்த ஆவிய பெற்று இருக்கிறப்பா அப்படின்னு என்ன சொன்ன? நமக்கு ஒரு முத்திரையை போட்டு நீ என்ன பண்ணு? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணு? நீ செழிப்பா இரு அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமே. மொத்தம் என்னென்ன பார்த்தோம்? 5 குறிப்பு நம்ம பார்த்தோம். தேவனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு வரோம், கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறோம் அப்படின்னா, எதுக்குப்பா நீ மாறி இருக்கிற? ஏன்பா நீ மாறி இருக்கிறன்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? அவர் என்ன பண்றாரு? எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன பண்றாரு? கொடுக்குறாருப்பா. அவன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா அவர் நமக்கு என்ன பண்றாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை நம்ம கையில பணம் இருக்கலாம், இல்லாம போகலாம். வீட்டில் பணம் இருக்கலாம், இல்லாம போகலாம்.
நம்ம நம்பி இருந்தவங்க நமக்கு என்ன பண்ணலாம், காசு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்காம போகலாம். அந்த ஆசீர்வாதம்லாம் கர்த்தர் என்ன பண்ணீங்க சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடினா அவன் மீதிலாம் கூட கொடுக்கப்படும். இன்னொன்று என்ன தெரியுமா, கொடுங்கள் அப்போ என்ன பண்ணோம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல என்ன பண்ணோம், சரி ஆளுக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் நீ சொல்லிட்டேப்பா, மற்ற ஆசீர்வாதம்லாம் எனக்கு நீ சொல்ல மாட்டேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், வீட்டை தேவனுடைய சபையை தேடணும். தேவனோடு நம்ம ஒட்டுருவா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கொடுப்பாரு. இன்னொன்று, நீ எவ்வளோ கொடுக்குறியோ எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் திரும்ப வரும். கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக வரும், அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிகமாக வரும். அது எப்படிப்பா, நான் அதிகமாக கொடுக்குறதா கொஞ்சமாக கொடுக்குறேன்? இப்போ இவங்ககிட்ட ₹1,00,000 இருக்குது, அவங்க ₹10,000 கொடுப்பாங்க. என்கிட்ட ₹10 தானே இருக்குது, நான் எவ்வளோ கொடுக்குறது? ₹10 அதிகம் எவ்வளோ? ₹10 ₹1 எவ்வளோ அதிகம். அப்போ அதை நீ கொடுக்கும்போது உனக்கு என்ன பண்ணும், அதுதான். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் ₹1,00,000 கொடுத்தவங்களும் ₹1 கொடுத்தவங்களும், சரி ₹10,000 கொடுத்தவங்களும் ₹1 கொடுத்தவங்களும் எப்படி ஆகிடுவாங்க, ஈக்குவலாக ஆகிடுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா, ரகசியம் புரியுதா? இப்போ ₹1,00,000 வச்சுருக்கிறவங்க ₹10,000 கொடுக்குறாங்க சபைக்கு, ₹10 வச்சுருக்க ₹1 கொடுக்குறவங்க என்ன ஆகிடும், அது அங்கே அமௌண்ட்டு கிடையாது, அங்கே நீ எவ்வளோ கொடுக்குறன்றது தான். எவ்வளோ கொடுக்குறோம் அப்போ பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ₹10,000 கொடுத்தவங்களும் ₹1 கொடுத்தவங்களும் எப்படி ஆகிடும், சமமாகிடும். அப்போ என்ன பண்ணோம், இவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் போகுதோ அவங்களும் அதே மாதிரி தான் வந்துடும், இங்கே ஆசீர்வாதம் போகும். அப்போது நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ என்ன பண்ண உனக்கு திரும்ப வரும். கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக வரும். பாக்கெட்டில் இருக்குது கொஞ்சம் பஸ்ஸாக இருக்கு வேணுமே, அடுத்த வேலை சாப்பாடு வேணும், நான் அரிசி வாங்கணுமே, நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தரமாட்டோம், ஏசப்பா மன்னிச்சிருங்க, என்கிட்ட என்ன பண்ணல, அடுத்த வேலை சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, எப்பா இருக்கிறது நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நீ என்ன பண்ணிட்டு சொல்லியிருக்கிறீங்களே, கொடுங்கள் அப்போது என்ன பண்ண போகிறோம், கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்கப்பான்னு நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வச்சிருந்த காசை விட கொடுத்த காசை விட என்ன பண்ணோம், 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யார் கொடுக்குறது, தேவன் நம்ம கொடுக்குறார். என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை பிள்ளையாய் மாற்றிருக்கிறார், நம்மளை மீட்டிருக்கிறார், அவருடைய ரகசியத்தை சொல்கிறாரு. அடுத்து முத்திரை கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவின்ற ஒரு முத்திரையை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அவர் நமக்கு செய்கிறது, இதெல்லாம் அவர் நமக்கு செய்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்தோம். எத்தனை பேருக்கு இது விளங்குச்சு? அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம கர்த்தர் இன்னும் தருவார். நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம், அவருடைய சமூகத்தில் என்ன பண்ண போகிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து